மற்றொரு அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டம் முழுவதும் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சிஎன்ஜி கேஸ் நிலையத்தில் நீண்ட வரிசையில் ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடின் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கூடுதல் விவரம். ஈரான் அமெரிக்கா போர் எதிரொலியாக தொடர்ந்து 2 மாதங்களாக எரிபொருட்கள் மற்றும் எரிவாயுக்களுடைய பிரச்சனை தட்டுப்பாடு அதிக அளவுக்கு இருந்து வருகிறது. இதன் எதிரொலியாக தற்பொழுது கடந்த ஒரு 2 வாரமாகவே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஎன்ஜி எரிவாயு நிலையங்களில் சிஎன்ஜி முழுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிஎன்ஜி வாகனங்களை இயக்க முடியாத சூழலுக்கு வாகன ஓட்டிகள், வாடகை வாகன ஓட்டுநர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய பிரதான சிஎன்ஜி நிலையமாக இருக்கக்கூடிய ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அந்த இந்தியன் ஆயில் சிஎன்ஜி பெட்ரோல் நிரப்பும் நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிஎன்ஜி நிலையத்தில் காலை முதலாகவே ஒவ்வொரு வாகனங்களுக்கும் சிஎன்ஜி எரிவாயு நிரப்புவதற்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட ஒரு சில வாகனங்களுக்கு சிஎன்ஜி எரிவாயு போதிய அளவுக்கு கிடைக்காத நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக முடங்கி இருக்கிறது. அதே போன்று மதுரை மாவட்டத்திலுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்த சிஎன்ஜி எரிவாயு மையங்களில் எரிவாயு முழுமையாக விற்பனையானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிஎன்ஜி வாகனங்களை பயன்படுத்திய வாகன ஓட்டிகள் கடும் இன்னலை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்று வழியில் ஏதேனும் சிஎன்ஜி கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுபோன்ற சிஎன்ஜி வாகனங்களை பயன்படுத்துவோர் சங்கத்தின் சார்பிலாக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு சிஎன்ஜி எரிவாயு நிரப்பும் இடங்களிலும் கூட ஏராளமான வாகனங்கள் காத்திருந்தும் கூட அவர்களுக்கான எரிவாயு கிடைக்காத ஒரு சூழலில் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி எரிவாயு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது பெட்ரோல் டீசலும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சிஎன்ஜி எரிவாயும் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வாகனங்களை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய ஏராளமான வாகன ஓட்டிகள், வாடகை வாகன ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோரும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சல்மான்.